அக்கா வணக்கம். வணக்கம்மா. எப்ப பார்த்தாலும் இட்லி தோசை பூரி கொடு. அம்மா இட்லி கடையில இட்லி தோசை கொடுக்காம வேற என்ன பீஸா பர்கர்னு கொடுக்கவா தின்னுட்டு போறியா? சரி சரி, உன் கடை மாதிரியே இன்னொரு இடத்துலயும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னாச்சு? கள்ளக்குறிச்சி இருக்குல்ல, ஆமா, அங்க தேர்தல் வரப்போகுது அப்படின்ற காரணத்தினால உங்க கட்சி ஆளுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நாடகம் நடத்துவீங்க விளம்பரத்துக்காக. அம்மா மக்களுக்கு நல்லது செய்வோம்னு சொல்லு, அதை விட்டுட்டு நாடகம் நடத்துவீங்க விளம்பரத்துக்காக பண்ணுவீங்கன்னு என்னம்மா பேச்சு பேசுற? நீங்க விளம்பரம் பண்றீங்களா இல்ல நாடகம் பண்றீங்களா அப்படின்றது பாக்குற அவங்களுக்கே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. அவங்களுக்கே தெரியும், நீ சொல்ல வந்ததை சொல்லு. சரி, கள்ளக்குறிச்சியில அங்க ஒரு கிராமத்துல சாலை போட முயற்சி பண்ணிருக்காங்க. சரியா, போட்டும் போயிட்டாங்க. மறுநாள் அந்த கிராம மக்கள்லாம் அந்த சாலையை பாக்குறாங்க. தோண்டுனா கையில வருதாமா, கையில அப்படியே அழுறாங்க. அது அப்படியே உதிரி உதிரியா இருக்கு. என்ன தார் ரோடு சாலை போடுறீங்க? இதுக்குதான் எலெக்ஷன் வரும்போது விழுந்து விழுந்து வேலை பார்க்காதீங்க அப்படின்றது. எம்மா தார் ரோட ஒன்னையுமா நோண்ட சொன்னது? ரோடு போட்டா ரோட்டு மேல நடப்பீங்களா? அதை விட்டு குச்சியை விட்டு நோண்டுனா வரதான் செய்யும். குச்சியை விட்டு நாங்க எங்க நோண்டணும்? போட்டிருக்கீங்க, இப்படி கையால எடுத்தா அப்படியே கல்லுக்கெல்லாம் வருது. இதுக்கு நீங்க ரோடு போடாமலே இருக்கலாமே. எம்மா தேர்தல் வரப்போகுது அப்படின்றதுக்காக போட்ட நாடகம் அது. நீங்க அதை பார்த்து ரசிப்பீங்களா? அதை விட்டுட்டு நோண்டி குத்தம் சொல்லி குறையெல்லாம் சொல்லக்கூடாது. அப்புறம் கிடைக்கிறதும் கிடைக்காம போயிடும், பாத்துக்க. கடைசியில உன் வாயில நீ ஒத்துக்கிட்டல நாடகம்னு மக்களுக்கே தெரியுமா? அதுல என்னத்த மறைச்சுக்கிட்டு விடு. ஆனா நாங்க இந்த மாதிரி நாடகம் போட மாட்டோம் அப்படின்றதுக்கு 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதியை எங்க தலைவர் இன்னைக்கு வெளியிட்டு இருக்காரு. என்னத்த வெளியிட்டு இருக்காரு? ஒரு 4 வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரு. அது முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த கல்வி கடன் வாங்கணும்ல, நீங்க முதல்ல ஒரு உருட்டுனீங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடன் ரத்து பண்ணுவோம் அப்படின்ட்டு. அந்த கல்வி கடன் 2026 ஆட்சிக்கு வருவோம்ல, வந்த பிறகு ரத்து பண்ணுவோம். 2021லயே அதாக்கா சொன்னீங்க. 26லயும் அதைத்தான் சொல்லுவோம், அடுத்து 31லயும் அதைத்தான் சொல்லுவோம். சரி சரி, என்ன வாக்குறுதி முதல் லிஸ்டா சொல்லிடுறேன் இரு. சொல்லு. இந்த கல்வி கடன் பண்றது ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வருஷத்துல 3 கேஸ் சிலிண்டர் இலவசமா தரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ஜல்லிக்கட்டு இருக்கு பாத்தியா, ஜல்லிக்கட்டுக்கு ஆன்லைன்ல பதிவு பண்றாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை வேண்டாம் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி அதை ரத்து பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஜல்லிக்கட்டுல மாடுபிடி வீரர்கள் காயமடைஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு, அந்த குடும்பத்துக்கு 2 லட்சமும், இதே உயிரிழந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்துக்கு 10 லட்சமும் கொடுக்கறதா அறிவிச்சிருக்காரு. இந்த மாதிரி 2ஆம் கட்ட வாக்குறுதி லிஸ்ட்டை எங்க தலைவர் இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. ஏம்மா அவர் இப்பதான் 10 லட்சம் தரனாரு. நாங்க கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு சத்தத்துக்கே 10 லட்சம் கொடுத்தோம், தெரியும்ல. அதை எப்படிக்கா பிள்ளைங்கள்ட்டு தொட்டிலையும் ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க? ஒரே மாதிரில இருக்கு. ஏம்மா அவரு வாக்குறுதி கொடுப்பாரு, நிறைவேற்ற மாட்டாரு. எங்க தலைவரு சொன்னதையும் செஞ்சிருக்காரு, சொல்லாதையும் செஞ்சிருக்காருல்ல. அது சரி, கனிமொழி அக்கா தலைமையில ஒரு குழு அமைச்சு வாக்குறுதி லிஸ்ட்டை நாங்க போடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஒண்ணுமே வெளியே வந்த மாதிரி தெரியலையே. குழு அமைச்சிருக்கோம், வாக்குறுதி எல்லாம் வெளியே வரும். அதான் அக்கா சொல்லியிருக்காங்களே, கதாநாயகியா வரும்னு. பாப்போம் பொறுத்திருந்து என்னத்த குடுக்குறாங்கன்னு. சரி சரி, உன்கிட்ட பேசினா எனக்கு நேரம் வீணா போயிட்டு இருக்கு, நான் போயிட்டு வரேன். கிளம்புமா. என்னடா இது, கடையை திறந்து இம்மா நேரம் ஆகுது, ஒருத்தரையும் காணோம். வணக்கங்கா. உட்காரு தம்பி. ஆமா, சாரிக்கா. உட்கார்றா, என்ன பிரச்சனை? அது என்னன்னே தெரியலக்கா, ஒரு வாரமா பின்னாடி வலிக்குதுக்கா. ஏன் மோஷன் போகும்போது ரத்தம் ஏதாவது போகுதா? ஏதோ பைல்ஸ்ன்னு சொல்றாங்க, நான் டாக்டரை செக் பண்ணல, இருந்தாலும் வலிக்குது. நீ என்னப்பா பைல்ஸை வச்சுக்கிட்டு டாக்டரை பார்க்காம இங்க வந்து உட்காந்துருக்க? ஏக்கா இதை போய் எப்படிக்கா போய் பேசுறது, ஒரு கூச்சமா இருக்கு எனக்கு. எப்பா அக்காவுக்கு தெரிஞ்ச நல்ல டாக்டர் இருக்காரு, அவரு இதுல எக்ஸ்பர்ட். நான் அவரை கூப்பிடுறேன். உனக்கு என்ன சந்தேகம் இருக்கோ எல்லாத்தையும் சார் கிட்ட கேட்டேன்னு வை, சார் பக்காவா கிளியர் பண்ணிடுவாரு. அப்படியா? ஆமா. நல்ல டாக்டர் தானா? அக்கா சொல்ற நல்ல டாக்டர் தானான்னு கேக்குற? அவரு ஜிஐ லாப்ரோஸ்கோபிக் அண்ட் லேசர் சர்ஜன், தெரியும்ல. அப்படியா? என்னமோ சொல்ற, ஆனா நல்லா பதில் சொன்னா போதும் எனக்கு. ஆமா, இப்ப சார கூப்பிடுறேன், உனக்கு என்ன சந்தேகம் இருக்கோ எல்லாத்தையும் கேளு. நீ கூப்பிடுறியா? ஆமாப்பா. இங்கயா? டாக்டர் கமலக்கண்ணன் இருக்காங்க, அவங்க வந்தாங்கன்னு வை எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவாங்க. இந்த ஜெயக்கடா இட்லி கடைக்கு வர போறாரா? அக்காவோட ஃபேன், தெரியுமா சாரு? கூப்பிடுக்கா. அக்காவுக்கே இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு, அப்ப அக்கா அங்கதான் போய் சரி பண்ணிட்டு வந்தம்பா. அப்படியே கூப்பிடுக்கா. சார் இந்த பையனுக்கு பைல்ஸா, கொஞ்சம் என்னன்னு பாருங்க சார். எப்பா சார் வந்திருக்காரு, நீ என்ன உட்காந்து ஏந்திரி போ அந்த பக்கம். நீங்க வாங்க சார், உட்காருங்க சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்ககிட்ட பார்த்த பிறகு எனக்கு இந்த பைல்ஸ் பிரச்சனையே இல்லை சார், இப்பதான் சார் நிம்மதியா இருக்கு. நம்ம தம்பி தான் சார், நம்ம கடையில தான் இட்லி சாப்பிடுவான். சொல்லுப்பா, எனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, கரெக்டா சொல்லு. எனக்கு நீ ஸ்டார்டிங்ல இருந்து என்ன ஆச்சுன்னு சொல்லு சார். என்னன்னு தெரியல சார், மோஷன் போகும்போது வலிக்குது சார். ஓகே.
அது மட்டும் டைட்டாக மோஷன் போகுது. லாஸ்ட் டைம் மோஷன் போகும்போது சொட்டு சொட்டா பிளட் மட்டும் லீக் ஆகிற மாதிரி இருந்துச்சு சார். எனக்கு பயமாயிடுச்சு. ஓகே, உனக்கு இதுதான் முதல் முறை வருதா? ஆமாம் சார், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இது மாதிரி ஆனதே கிடையாது. ஸோ மோஷன் நீ டைட்டாக போன பிறகு தான் உனக்கு வலி வந்துச்சு. ஆமாம் சார். கரெக்டா? ஸோ இது வந்து ஆசனவாய் வெடிப்பு, அதாவது ஆனல் ஃபிஷர்னு சொல்லுவோம். இது வெடிப்பா? ஐயோ பாத்திரம் வெடிச்சிரு போக. இது அந்த வெடிப்பு இல்லை, கிளியருதுப்பா. ஓகே, உன் வாயில் ஒரு புண்ணு வருது, உன்னால் வாய் திறக்க முடியுமா? முடியாது சார், வலிக்கும். அதே மாதிரி தான் ஆசன வாயில் அந்த வெடிப்பு ஏற்பட்டும் போது ஆசன வாய் விரிஞ்சி மலம் வரத்துக்கு கஷ்டப்படுது, அங்கே வலி வருது. புரியுதா? அங்கே வந்து சிவியர் பெயின், அதாவது நம்ம மூளைக்கும் ஆசன வாய்க்குமே கனெக்ஷன் இருக்குது. அதனால தான் உனக்கு வந்து அந்த வலி ரொம்ப ஜாஸ்தியாக தெரியுது. அண்ட் ரத்தம் வந்ததுக்கு காரணமாக எங்கே கட் பண்ணாலுமே கிழிஞ்சாலுமே ரத்தம் வரதான் செய்யும். அந்த மாதிரி தான் ரத்தம் வந்திருக்கு. ஸோ இது வந்ததுக்கான முக்கியமான மெயின் காரணம் நீ போன டைட்டான மோஷன் தான். புரியுதா? புரியுது சார். இதுக்கு குணப்படுத்த முடியுமா? கண்டிப்பாக குணப்படுத்தலாம். இது முதல் முறை தான் வந்திருக்கு உனக்கு. ஆமாம் சார். ஓகே, முதல் முறை வந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. இதுக்கான மெடிசன்ஸ் கொடுக்குறோம், பெயின் கில்லர்ஸ் கொடுப்பேன், ஒரு ஆயின்மெண்ட் தருவேன். அண்ட் வெந்நீரில் கொஞ்சம் உட்கார்ற மாதிரி சிட்ஸ் பாத்துன்னு சொல்லுவோம். அதெல்லாம் நீ பண்ணினா இதுலேருந்து நீ வெளியில் வந்துடலாம். ஏன்னா உனக்கு 10 நிமிஷம் வலி தான் இருக்குது. மோஷன் போயிட்டு வந்து அந்த 10 நிமிஷத்தில் வலி குறையறதுனால கண்டிப்பாக இது வந்து சரியாயிடும் மருந்துகளே. இதுக்கு ஆப்ரேஷன்லாம் பெருசாக தேவைப்படாது. அதனால் பயம் தேவையில்லை. சார் இது ஏன் சார் எனக்கு வருது? வந்ததே கிடையாது. நீ டைட்டாக மோஷன் போனதானே வந்துச்சு இது. நீ ஏன் டைட்டாக மோஷன் போன சார்? அப்புறம் நான் சாப்பிட்ற சாப்பாடுல எதுவும் மாற்றிக்கணுமா? கண்டிப்பாக நீ சாப்பிட்ற சாப்பாடில் நார் சத்து வேணும். சார் என்ன சார், நான் வந்து நேற்று நூடுல்ஸ் சாப்பிட்டேன், அதுக்கு மேலே சிக்கன் ரைஸ் சாப்பிட்டேன், முன்னாடி சவர்மான்னு சொல்லிட்டு அக்கா கடை பக்கத்தில் ஒரு கடை போட்டுருக்கான், அந்த கடை சவர்மா சாப்பிட்டேன். இதுதான் நல்லா இருக்குது, அதனால சாப்பிட்றேன். இதனால என்ன சார், இதான் சார் சாப்பிட முடியுது. மோஷன் போகும்போது நல்லா இருக்கா? இல்லை, வலிக்குதா? அப்போது இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் கண்டிப்பாக. என்ன சார் சொல்லுங்க. இந்த அக்கா வந்து இட்லி பூரி பொங்கல்லாம் போட்டுட்டு ஏதாவது வித்தியாசமாக போட சொன்னால் நான் நல்லா சாப்பிடுவேன். இந்த அக்கா போட்டனால தான் பக்கத்து கடைக்கு நான் போகிறேன். சார் இப்போ இவனுக்கு வந்து ஆரம்பம் தான் சொன்னீங்க. இதுவே பைல்ஸ்ல வேற என்னென்ன ஸ்டேஜ் எல்லாம் இருக்கு சார்? இப்போ இதுனா வந்து மருந்து மாத்திரையிலே சரி பண்ணிடலாம். கரெக்ட். இவருக்கு நான் சொன்னது வந்து வெடிப்பு, ஆசனவாய் வெடிப்பு. இப்போ இந்த மலம் சிக்கல் இருக்கு, அவர் வந்து டைட்டா போய் கிழிஞ்சாங்க, வெடிப்பு புண்ணாயிருச்சு, அது வலி இருக்கு. இதே அவர் அந்த டைட்டாக போகிற மோஷனை ரெகுலராக போக ஆரம்பிச்சாருன்னா அவர் முக்கி தான் போவார். ஸ்ட்ரெயின் தேவைப்படுது. அந்த ஸ்ட்ரெயின்னால வரக்கூடிய ரத்த குழைகள் புடைக்கிறதா நம்ம பைல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ பைல்ஸ்னால வரக்கூடிய ரத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தெறிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் வலியே இருக்காது. வலியே இல்லாமல் ரத்தம் போகிறது தான் நம்ம பைல்ஸ்ன்னு சொல்கிறோம். வலி இருந்துச்சுன்னா அப்போது அதில் ஏதாவது ரத்த குழைகள் புடைச்சி வந்து அது ரத்த கட்டி ஏற்பட்டால் மட்டும்தான் ஒரு பைல்ஸில் வலி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வெறும் இட்லி தோசை மட்டும் போடாமல் அதுக்கு வந்து கூட்டு காய்கறிகள் சேர்த்து வச்சிங்கன்னா அவருக்கு இந்த மலச்சிக்கல் இருந்திருக்கு. நல்லா சொல்லுங்க சார், நல்லா சொல்லுங்க சார். திங்கிற இட்லிக்கே காசு கொடுக்க மாட்டேன்றான் கஞ்ச பைய. இதுல கூட்டு பொரியல் வச்சனா அவ்வளவுதான் சார். தலையில துண்டை போட்டு தான் நான் போகணும். தண்ணி குடிப்பியாப்பா? தண்ணி ஒரு நாளைக்கு கம்மியாக தான் சார் குடிப்பேன். சார் என்ன சார், குளிர்காலம் ஆகிட்டு இருக்கு, தண்ணியே தவிக்க மாட்டேங்குது, வேர்க்கவும் மாட்டேங்குது. இங்கே பாருங்க, ஏசியிலே தான் இருக்கும் அக்கா கடையில். எப்படி சார் தண்ணி தவிக்கும்? தண்ணி குடிக்கலன்னா மலம் கட்டதான் செய்யும். புரியுதுங்களா? மலம் கட்டுறதுக்கு முக்கியமான மேஜர் காரணம் நீர் பற்றாக்குறை. ஸோ நம்ம உடம்புக்கு நீர் தேவைப்படும் போது நம்ம மலத்தில் இருக்க நீரை தான் உடம்பு உரிய ஆரம்பிக்கும், மலம் கட்ட செய்யுது. ஸோ அந்த தேவைப்படுற நீரை வந்து நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா மலச்சிக்கல் பெருசாக இருக்காது. இப்போ நான் 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன் டாக்டர், எனக்கு எப்பயும் மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னா பத்தலை, சம்டைம்ஸ் பத்தாமல் கூட போகலாம். இப்போ நீங்கள் ஏசி ரூம்லேயே இருக்கீங்க, உங்களுக்கு தேவைப்படுற தண்ணி ஒன்று நீங்கள் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால குடிக்காமல் போகலாம், இன்னொன்று நீங்கள் உங்களுக்கு தாகமே எடுக்காமல் போகலாம். இந்த மாதிரி சமயத்தில் உள்ளுக்குள்ளார ஏற்படுற அந்த நீர் வற்றலை உங்கள் உடம்பே தாங்கிக்குது, அது பார்த்துக்குது. எப்படி மேனேஜ் பண்ணுது? மோஷன்லேருந்து நீர் ஊறிய ஆரம்பிக்குது, அப்படி தான் மலம் கட்டுது. ஸோ நீங்கள் தான் காஷியஸாக ஒரு அலாரம் வச்சு எவ்ரி 1 or 2 ஹவர்ஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மலச்சிக்கல்லேருந்து வெளியில் வரும். சரிங்க சார். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சார் மலம் கழிக்கலாம்? ஒரு நாளைக்கு கம்பல்சரி ஒரு தடவை போகிறது ரொம்ப நல்லது. 2 தடவை போகலாம், அது நார்மல் தான். அதுக்கு மேலே சாப்பிட்டோன்னே போகிறது கொஞ்சம் அப்நார்மல். அதுவும் எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது சார். சாப்பிட்டோன்னே வயிற்று கலக்குது. 3 வேளை சாப்பிட்றேன்னா 3 வேளையும் போயிட்டு வந்துடுறேன். கரெக்ட். வயிற்று கலக்குதுன்னா இப்போ வயிற்றுக்குள்ளே ஏதோ ரணம் இருக்குது, உனக்கு வந்து குடல் அசிவு ஜாஸ்தியாக இருக்குது, உள்ளுக்குள்ளார புண்கள் இருக்கலாம், இல்லாட்டி இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சொல்லுவோம். குடல் வந்து ஒத்துக்க மாட்டேங்குது, எதுவுமே வெளியேற்றணும்னு பார்க்குது. அதனால சாப்பிட்டு வயிற்றை கலக்கி மோஷன் போகுது. ஸோ இது கண்டிப்பாக நம்ம வந்து டெஸ்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கான மாத்திரைகள் எடுத்தால் கண்டிப்பாக சரியாயிடும். இது குணப்படுத்துகிற ஒரு கண்டிப்பாக குணமாயிடும்.
சூப்பர் சார். சார் உங்க ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னு சொல்லுங்க அவனுக்கு. இதை முடிச்சுட்டு அப்படியே அவனை வர சொல்றேன், வந்து அங்க பார்க்க சொல்றேன். ஆமாம், நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து வேளச்சேரி தான் இருக்குது, டான்சி நகர் ஸ்டாப்பிங் பக்கத்துலேயே தான் இருக்குது. நீ அங்கே வந்தீங்கன்னா உனக்கு நான் எக்ஸாமினேஷன் பண்ணி என்ன மாதிரி மோசமாக இருக்கா, இல்லை ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தானா, இது ஃபிஷர்னால தான் உனக்கு வலி வந்துச்சா, இல்லை அதனால தான் ப்ளீடிங் ஆச்சான்றது கரெக்டாக உனக்கு கண்டுபிடிச்சி உனக்கு குணப்படுத்துகிறேன், கவலைப்படாத. சார் எனக்கு இன்னொரு டவுட்டு. ஒரு போன மாதம் ஒரு பீட்ரூட் ஜூஸ் குடித்தேன் சார். ஜூஸ் குடிச்சிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து மோஷன் போகும்போது ஒரே ரெட்டிஸாக போச்சு. நான் பயந்துட்டேன். திருப்பி 2வது நாளும் அந்த எஃபெக்ட் இருந்துச்சு. ஸோ இது வந்து பிரச்சனை வருமா இல்லை பிரச்சனை இல்லையா? இது வந்து பிரச்சனை கிடையாது. ஏன்னா அந்த ஃபுட் கலரண்ட் இருக்குல்ல, அந்த பீட்ரூட் சாப்பிட்டா அந்த கலரில் தான் மோஷன் வரும். மோஸ்ட்லி பீட்ரூட்டுக்கு அந்த பவர் இருக்குது. ஸோ இதே மாதிரி கேரட் நீங்கள் நிறைய எடுத்துக்கிட்டீங்க, கேரட் ஜூஸ் குடித்தா கூட உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் மோஷன் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ கீரைகள்லாம் சாப்பிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா கீரைலாம் வந்து பெருசாக செரிமானம் ஆகாது. அதில் வந்து ஃபைபர் தான் இருக்குது, ஃபைபர் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் தான் இருக்குது. இப்போ கீரை வந்து நல்ல நார் சத்து, பச்சையாக தான் வரும் மோஷன். ஸோ அது எந்த பிரச்சனையும் கிடையாது. எப்போ பிரச்சனைனா உங்களுக்கு பசி எடுக்கல, மோஷன் கருப்பாக போகுது, லூஸ் மோஷன் ஹார்ட் மோஷன் மாறி மாறி போகுது, விரட்டுற மாதிரியே இருக்குது வயிறு, எப்போவுமே பந்து ரோல்ற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி எதாவது இருந்தால் மட்டும்தான் பயப்பட வேண்டியிருக்கும். மற்றபடி உங்களுக்கு வந்து பீட்ரூட் சாப்பிட்டு கலர் மாதிரி போகுது, அதெல்லாம் நார்மல் தான். அதான் சார் எனக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. சார் அக்கா நீ பண்ண உருப்படியான விஷயம் இதான்க்கா. இந்த நாள் வந்து வளவலன்னு வந்து புறணி தான் பேசிட்டு இருப்பேன். இன்னைக்கு தான் ஒரு உருப்படியான விஷயம் வந்து எனக்காகவும் மக்களுக்காகவும் பண்ணியிருக்க. உனக்காக மட்டும் இல்லப்பா, நம்ம நேயர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குல்ல. நல்ல டாக்டர் கிடைக்காம இந்த ஆன்லைன்ல பார்த்து வைத்தியம் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன்னு சொல்லிட்டு சுத்துறாங்களே, அதெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம சார் இருக்காரு அப்படின்னு நேயர்களுக்கு சொல்றதுக்காக தான் முக்கியமா சாரை கூப்பிட்டேன் இன்னைக்கு. சார் நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா கூட இருக்கிற பயன்படுத்துறாங்க. இது வந்து கேன்சர் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க சார். நான் இப்போ கேட்டல சில கேள்விகள். ஆமாம். உங்களுக்கு பசி எடுக்குதா, மோஷன் மாறி மாறி போகுதா, இல்லை லூஸ் மோஷன் ஹார்ட் மோஷன் மாறி மாறி போகுதா, அண்ட் மலம் கருப்பாக போகிறது, அண்ட் பந்து ரோல்ற மாதிரி இருக்கிறது, வெயிட் லாஸ், அன்எக்ஸ்பிளைன் வெயிட் லாஸ், நல்லா உங்களுக்கு 10 கிலோ 2 மாதத்தில் 3 மாதத்தில் குறை, இதெல்லாமே தான் வந்து கேன்சருக்கான அறிகுறிகள் தவிர ஜஸ்ட் வெறும் ப்ளீடிங் போகிறது மட்டும் அறிகுறி கிடையாது. உங்களுக்கு வந்து 40 வயசு மேலே இருக்குது, ரத்தம் வருது வலியே இல்லாமல், அது பைல்ஸ் தானா இல்லை வேற ஏதான்ற தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக எக்ஸாமினேஷன் பண்ணாமல் சொல்ல முடியாது. ஏன்னா வெளியில் வர கேன்சர்ஸ் நம்ம கை வச்சு வாஷ் பண்ணும்போது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். பட் உள்ளுக்குள்ளே ஏற்படுறது நம்மளுக்கு தெரியாது. சில பேர் இப்போ நான் நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறோம், அந்த கேன்சர் நல்லா வளர்ந்து இந்த குடல் டியூபோட உள்ள நல்லா வளர்ந்து அந்த டியூபே அக்ளூட் பண்ணி குடல் அடைப்போட வாமிட்டிங்கோட தான் வராங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு குடலில் கேன்சர் உருவாகி அந்த குடலோட டியூபை அடைப்பு ஏற்படுத்தணும்னா அதுக்கு 5 வருஷம் தேவை. அது முன்னாடியே அவங்க வந்து கொஞ்சம் சிம்டம்ஸ் மாறும்போதே, குடலில் ரிலேட்டடாக வரக்கூடிய சிம்டம்ஸ் மாற்றம் தெரியும் போதே வந்தாங்கன்னா டெஸ்ட்ஸ் இருக்குது. அந்த ஆசன குழாயில் வந்து டியூப் போட்டு கேமரா வழியாக பார்க்குற டெஸ்ட், அது மூலியமாகவே நம்ம கண்டுபிடிக்க முடியும் அது என்ன ப்ராப்ளம், அது பைல்ஸ் தானா, இல்லை கேன்சரா, இல்லை உள்ளுக்குள்ளார புண்ணு இருக்கா, இல்லை சத வளர்ச்சியா, டைவர்டிகுலர் டிசீஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது அங்கங்கே உள்ளுக்குள்ளார அதுலேருந்து ரத்தம் வரலாம். ஸோ இதெல்லாம் தான் கண்டிஷன்ஸ் ப்ளீடிங் ஆகிறதுக்கு. ஸோ இதெல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு சிம்பிள் கேமரா டெஸ்ட், கொலனோஸ்கோபி, சிக்மோய்டோஸ்கோப்பின்னு சொல்லுவோம், அது பண்ணாலே தெரிஞ்சிடும் தம்பி. சரி, இதனால உயிருக்கு எதுவும் ஆபத்து இருக்கா? ஆசனவாயில் வரக்கூடிய இந்த பைல்ஸு, ஃபிஷரு, பௌத்திரம், இதனாலலாம் எந்த உயிருக்கு ஆபத்து கிடையாது. பட் கேன்சர் உயிருக்கு ஆபத்து தானே. அதனால ஸ்டேஜாக சொல்லுவாங்க சார், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ். ஆமாம். ஸோ அதே மாதிரி இதுலேயும் ஸ்டேஜஸ் இருக்கா? கோலன் கேன்சர்லேயும் ஸ்டேஜஸ் இருக்குது தம்பி. அது வந்து எந்த அளவுக்கு அது கேன்சர் பரவி இருக்கு அதை பொறுத்து ஸ்டேஜஸ் மாறும். பக்கத்தில் சுற்றி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் பரவி இருக்கா, லிவருக்கு பரவி இருக்கா, அதெல்லாம் பொறுத்து ஸ்டேஜஸ் மாறும். ஸோ அதனால் அது கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். எந்த ஸ்டேஜில் இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கீமோதெரப்பி, ஆப்ரேஷன், அதுக்கப்புறம் ரேடியேஷன், இதெல்லாமே தேவைப்பட்டால் நம்ம கொடுப்போம். சார் நீங்களாம் சொல்கிற பார்த்தா நிறையா இருக்க மாதிரி இருக்குது. நான் வந்து இந்த அக்காக்கள் வந்து இட்லி சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் சாயங்காலமே உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன் சார். கண்டிப்பாக முருகா, சாப்பிட்டோன்னே முதல் வேலையா ஹாஸ்பிட்டல் போ, சரியா? மக்களே, நீங்களும் இவனை மாதிரி இந்த பிரச்சனையெல்லாம் வச்சுக்கிட்டு வெளியே சொல்றது கூச்சப்பட்டுக்கிட்டு தயவு செஞ்சு இருக்காதீங்க. நம்ம சாரோட கிளினிக் வந்து இங்கே தான் இருக்கு, டான்சி நகர் வேளச்சேரியில. நீங்க நேரில் போய் பார்த்துட்டு என்ன பிரச்சனை ஏதுன்றத உடனே தெரிஞ்சுக்கோங்க. சரியா? கிளம்புறியா? கிளம்புறேன்க்கா. தேங்க்யூ சார். நன்றி சார். நன்றிப்பா. ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. அக்கா வணக்கம். வணக்கம் தம்பி. என்ன எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. கொஞ்சம் தள்ளி நில்லுப்பா, விட்டா அக்கா மடியிலே உட்காந்துருவா போல. இந்த அடுப்புல ஏறினா உட்காந்துக்குவா. உட்காரு, வருது நல்லா இருக்கு. சரி, என்ன எதுவும் போறாங்க இருந்தா சொல்லு. நான் என்னைக்குப்பா புறணி பேசியிருக்கேன். எங்க தலைவர் இருக்காருல்ல, இன்னைக்கு திண்டிவனம் போயிருக்காரு. ஏன்னு தெரியுமா?
இந்த உங்க தலைவர் காரணம் இல்லாம போக மாட்டாரு. இந்த உங்களுடன் ஸ்டாலின் ஒரு முகாம் நடத்தணும்லப்பா, ஆமா 10,000 முகாம் நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த நிறைவு விழாவை கொண்டாடுறதுக்காக தலைவர் திண்டிவனம் போயிருக்காருப்பா. 10,000. ஆமா, நீ நம்புற? நீ நம்பலையா? எத்தனை மக்கள் அது மூலியமா பயனடைஞ்சிருக்காங்க. என்னப்பா இப்படி எத்தனை பேசுற? மக்கள் அடைஞ்சாங்க? எங்க சொல்லு. கோடிக்கணக்கில் இருக்கும்பா. அரேங்கப்பா, என்னத்தையாவது சொல்லாதக்கா. அந்த முகாம்ல வாங்கின மனு கூட ப்ராப்பரா போய் சேரல. நிறைய ஆத்துலயும் குளத்துலயும் தான் கடந்துச்சு. எப்பா அதெல்லாம் வந்து நிறைவேற்றப்பட்ட மனுக்கள் தான்ப்பா அங்கெல்லாம் கடந்துச்சு. எது மக்கள் பிரச்சனை எல்லாம் 45 நாளுக்குள்ள முடிச்சு வச்சிருக்காங்க. இப்ப என்ன ஆகலையா? 45 நாள் முடிச்சு வச்சுட்டாங்க. பிரச்சனையே இல்லாமல்ல தமிழ்நாட்டுல மக்கள் இருக்காங்க. என்னத்தையாவது பேசுவக்கா நீ. உனக்கு என்ன சொல்லியா தரணும் உங்க கட்சிக்கு முட்டு கொடுக்க? அடுத்து இதையாவது விடு. உங்க தலைவர் கிடக்காரு. எங்க தலைவர் ஒரு பிரஸ் மீட் விட்டாரு, பாத்தியா? என்ன விட்டுக்கிறாரு உங்க தலைவரு? ஒண்ணுமில்ல, இந்த இப்ப வந்திருக்காருல தாவேக தலைவர் விஜய், ஆமா, அவர் ஆவுன்னா மத்த கட்சியில ஊழல் கட்சின்னு சொல்றாரு. அது பக்கத்திலேயே ஊழல் செஞ்சு உள்ள போனவரு செங்கோட்டையன், அவரை வச்சுக்கிட்டு பேசுறாரு. இதெல்லாம் நியாயமா? ஆமாப்பா. அவரு இன்னொரு விஷயத்தையும் ஈபியா சொல்லியிருந்தாரு. என்னன்னா அவருக்கு அரசியல் நடப்பரசியல் தெரியல, மக்கள் பிரச்சனையெல்லாம் பாக்குறாரா கேக்குறாரான்னு கூட தெரியல. அட்லீஸ்ட் டிவியாவது பார்த்து மக்களுக்கு என்ன பிரச்சனைன்றது தெரிஞ்சுக்க சொல்லுங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தையுமே வச்சிருந்தாருப்பா. உண்மை கரெக்டா தானே சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி இந்த கரூர் சம்பவத்தப்போ என்டிஏ கூட்டணியில இருக்க யாருமே விஜய் அவரால தாக்கல. அதெல்லாம் வந்து எடப்பாடி ஐயா தான் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிச்சு அது ஒரு விபத்து தான் அப்படின்னு சொல்லி காப்பாத்தினாரு. ஆனா இப்ப இந்த விஜய் அந்த நன்றி கூட இல்லாம செயல்படுறாரு அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாம் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்கல்ல. உடனே விஜய் உங்க கட்சியை வச்சு பண்ணாத, உங்க கட்சி ஒண்ணும் சும்மா கிடையாது. எப்ப நாங்க என்ன பண்ணிட்டோம்? என்ன பேசுற நீ? இந்த சமீபத்துல பட்ஜெட் அறிவிச்சாங்க, எவ்வளவு நல்ல நல்ல திட்டங்கள் நல்ல நல்ல அறிவிப்புகள்லாம் வந்துச்சு. உடனே உங்க கட்சி வந்துட்டீங்க தூக்கிக்கிட்டு. இந்த எலெக்ஷன் நேரத்துல கூட தமிழக அரச மத்திய அரசு வஞ்சிக்குது அப்படின்னு. என்ன வஞ்சிச்சாங்க உங்களை? நீ பாத்தீல பட்ஜெட்ல நமக்கு தேவையானது ஏதாவது வந்திருக்காப்பா? எலெக்ஷன் டைம்ல கூட மக்களுக்கு இது பண்ணணும் மக்களுக்கு அது பண்ணணும்ன்ற அக்கறையே இல்ல. அது ஏன் பண்ணல? எங்கெல்லாம் ஆளுதோ அங்கெல்லாம் தூக்கி கொடுக்குறாங்க. அது காரணம் அது கிடையாது, உங்ககிட்ட பணத்தை கொடுக்க பயம். அது எலெக்ஷன் வேற வருது, அடுத்தலாம் நீங்க ஆட்சியே அமைக்க மாட்டீங்க. இப்போ உங்களுக்கு பட்ஜெட் அறிவிச்சு பணம் கொடுத்து அதை கண்டிப்பா நீங்க ஊழல் தான் பண்ணுவீங்க. எதுக்கு உங்ககிட்ட கொடுத்துட்டு அதுக்கு வந்து அடுத்து ஒரு நல்ல கட்சி வரும், எங்க ஆட்சி தான் அமையும், நாங்களே டைரக்டா பண்ணிக்கிறோம், எதுக்கு உங்களை வச்சுக்கிட்டு? இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காத தம்பி. அக்கா கடுப்பானு இட்லி குண்டால வச்சு அவிச்சிருவேன். கிளம்பு. பாக்கா தெரியாது, உண்மையை சொன்னா கோவம் வரும் உனக்கு. போடா.